யாழ்ப்பாணம் KKS வீதியில் 5.5 பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய கரிகரன் பிரிண்டர்ஸ் இடம். தொடர்புகளுக்கு 076 830 39 31. செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் அதிக அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்னவென்று சொன்னால், சவுதி அரேபியாவில் அனோஜன் என்கின்ற ஒரு வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு இளையவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவை தொடர்பில் முஸ்லிம் சகோதரர்களும் தமிழ் சகோதரர்களும் தங்களுடைய நிலைப்பாடுகள், இவ்வாறான சூழ்நிலையில் இது இப்போது தேவைதானா, இவற்றை விட்டுவிடுவோம் என்கின்ற வகையில் எல்லாம் இந்த பதிவுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பலரும் தனிப்பட்ட ரீதியிலும் குறுஞ்செய்தி வாயிலாகவும் கேட்டிருந்தீர்கள். நீங்கள் இந்த செய்தி தொடர்பில் அந்த சம்பவம் இடம்பெற்றவுடன் இது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்திருந்தீர்கள். ஆனால் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. அனோஜனுக்கான நிலைப்பாடு தொடர்பில் பலரும் கருத்து வெளியிடுகிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டிருந்தீர்கள். அதன் அடிப்படையில் நாமும் எம்முடைய கருத்துக்களை பலரிடமிருந்து பெறப்பட்ட ஒரு தகவல் திரட்டாக இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால், சமீபத்தில் இலங்கையைச் சேர்ந்த இளைஞன் சவுதி அரேபியாவில் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை இழிவாக பேசினார் என்கின்ற அடிப்படையில் அவருக்கான ஒரு தீர்ப்பை அந்த நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது. முகமது நபி அவர்களை இழிவாக பேசியதற்காக 5 வருட சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதிய பணமும் கணக்கில் இடப்பட்டு அவர் வழங்க வேண்டும் என்கின்ற கருத்தும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் பல கருத்துக்கள் பலராலும் முன்வைக்கப்படுகின்றன. ஆனாலும் கூட அந்த இளைஞன் மன்னிப்பு கேட்டார். அந்த மன்னிப்பு ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கின்ற கேள்விகளும் இருக்கின்றது. அந்த மன்னிப்பு தொடர்பிலும் பலரும் தங்களுடைய சாதகமான பாதகமான கருத்துக்களையும் சமூக வலைத்தளங்களிலே வெளியிட்டு வருகிறார்கள். தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. அவருக்கு எதிராக பல புகார்கள் அளிக்கப்பட்டன. ஆனால் அந்த இளைஞன் அந்த சம்பவம் இடம்பெற்று ஆக குறைந்தது 7 மணித்தியாலங்களுக்கு அந்த சம்பவம் இடம்பெற்ற உடனேயே அதனை அவர் உணர்ந்த பின்னர் உடனடியாகவே அவர் மன்னிப்பு கேட்ட ஒரு காணொளியை அன்று அந்த சம்பவ பதிவின் பின்னர் அவர் வெளியிட்டிருந்தார். அந்த பதிவின் பின்னர் அவர் வெளியிடப்பட்டிருந்தாலும், ஆனால் அவர் பதிவிட்ட பதிவு என்பது சமூக வலைத்தளங்களில் இருந்து அவர் நீக்கினாலும் நீக்கப்படவில்லை. அதற்கு எதிராக பலரும் முறைப்பாடு வழங்கியிருந்தார். பலருடைய முறைப்பாடுகளும் இவர் கண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் இருந்தது. ஆனால் அந்த இளைஞன் அதனை சுதாகரித்துக் கொண்டு அந்த மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தவறாக செய்து விட்டேன், எனக்கு ஒரு முறை மன்னிப்பு தாருங்கள், இனி இவ்வாறு தவறு இடம்பெறாது என்று மன்னிப்பு கேட்டிருந்தார். அந்த மன்னிப்பு இஸ்லாத்திலே நிராகரிக்கப்பட்டதா என்கின்ற கேள்வி எமக்கு மட்டுமில்லை, இஸ்லாமிய சகோதரர்கள் பலருக்கும் இருக்கின்றது. இப்போது அந்த இளைஞனுடைய அந்த ஆதங்க குரல் அல்லது அந்த மன்னிப்பின் குரல்களை கேளுங்க. அதற்கண்ணாக அனைத்து இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளினை வைக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் சுப்பிரமணி என்ற 4 கால் ஜீவனுடைய பாத யாத்திரையின் விளைவாக பல வகையான போஸ்ட்கள் உலாவிக் கொண்டிருந்தன. அதில் ஒரு போஸ்டின் கீழ் சுப்பிரமணி அதை பற்றி இழிவாக ஒரு நபர் பேசியிருந்தார். அவர் மீது இருக்கும் கோபத்தில் நான் முகமது நபி அவர்களை தவறாக கொமெண்ட் பண்ணிவிட்டேன். அது உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அந்த கொமெண்டினை நான் ரியலைஸ் பண்ணி ஒரு 10 நிமிடத்திற்குள் அழித்து விட்டேன். இருப்பினும் அந்த ஸ்கிரீன்ஷாட் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரத்தில் சுயநினைவுடன் அந்த வேலையினை நான் செய்யவில்லை. திடீரென்று வந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் அந்த வேலையினை செய்தேன். அதை நானும் புரிந்து கொண்டு விட்டேன். நான் செய்தது மிகப்பெரிய பாவம். அத்துடன் இஸ்லாமிய நெஞ்சங்கள் இதனால் மிகவும் காயமடைந்திருக்கும், மிகவும் கவலைப்பட்டிருக்கும். உங்களை வருத்தத்துக்குள் உள்ளாக்கியமைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்து நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். என்னை தயவு செய்து மன்னியுங்கள். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்புகளை எம்மை விட இஸ்லாமிய சகோதரர்கள் நன்கறிவார்கள். இஸ்லாத்தில் மன்னிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாகவும் உயர்வான ஒரு பண்பாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது ஒருவன் தான் செய்த பிழையை எப்படி மன்னிப்பது என்று இஸ்லாம் மிக தெளிவாக கூறுகின்றது. அவர்கள் பிழைக்காக வருத்தம் தெரிவிப்பது, அதுபோன்று பிழையை நிறுத்திக் கொள்வது, அந்த தான் செய்த பிழை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுப்பது, குறிப்பாக யாருக்கு எதிராக அந்த பிழை செய்தாரோ அந்த பிழையை நினைத்து அவர் மனம் வருந்துவது என்று பல்வேறுபட்ட விடயங்கள் கூறுகின்றது. இஸ்லாமிய வரலாற்று அடிப்படையில், இஸ்லாமிய நூலின் அடிப்படையில் இந்த தகவல்கள் கூறுகின்றது. ஆனால் இஸ்லாம் தொடர்பாக அவருடைய மன்னிப்பின் பண்புகளை பார்க்க வேண்டும் என்றால், இஸ்லாமிய கூறுகிறது மிக தெளிவாக,
தௌபா என்பது பாவ மன்னிப்பு கோரும் முறையாக இஸ்லாம் அங்கீகரித்திருக்கின்றது. இஸ்லாத்தில் தௌபா என்கின்ற ஒரு பகுதியை உணர்வார்களாக இருந்தால் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்பது இஸ்லாத்தின் உயர்வான பண்பாக இருக்கிறது. செய்த தவறுக்கு வருந்தி இனி அதனை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடம் மன உறுதியுடன் மன்னிப்பு கோருவாராக இருந்தால் அதன் அடிப்படையில் அவர் மன்னிக்கப்பட்டவராகவே கருதப்படுவார் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு உயர்வான பண்பாக இருக்கிறது. இஸ்லாம் இதைத்தான் மிக தெளிவாகவும் கூறுகிறது. அதற்கிடையில் எந்த தரகர்களும் தேவையில்லை. அவர் நேரடியாக இறைவர், அதாவது இஸ்லாமிய மக்களின் ஒரு இறை தூதனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடம் அவர் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு உறுதி என்பது தௌபாவினுடைய ஒரு நிலைப்பாடாகவும் வெளிப்பாடாகவும் இருக்கிறது. இது நாம் கூறவில்லை, இஸ்லாமியத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம் கூறுகிறது. தௌபாவினுடைய முக்கிய நிபந்தனைகளாக பாவத்தை உடனடியாக நிறுத்துதல் என்பதுதான் அந்த முக்கிய காரியமாக நாம் முன்னர் குறிப்பிட்டது இருக்கிறது. செய்து கொண்டிருக்கும் அல்லது செய்த தவறை உணர்ந்து பரிகாரத்தை உடனே கைவிட வேண்டும், அதனை கைவிட வேண்டும், அந்த பரிகாரத்தை உடனடியாக அவர் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய முதலாவதாக இருக்கின்றது. இரண்டாவது, செய்த தவறுக்காக மனம் வருந்துவது அல்லது மன்னிப்பு வேண்டுவதுதான் அவர்களுடைய அடுத்த பண்பாக இருக்கின்றது. பாவம் குறித்து உள்ளத்தால் உண்மையாக வெட்கப்பட்டு மனம் வருந்துவானாக இருந்தால் பாவத்தில் ஈடுபட்டவன் அவன் நிச்சயமாக மன்னிக்கப்படுவான் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை கூறாக இருக்கின்றது. நாம் அந்த இஸ்லாமிய சில முக்கியமான விடயங்களைத்தான் இதில் கூறுகிறோம். இது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்வான பண்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. மீண்டும் செய்ய மாட்டோம் என்று உறுதி எடுப்பதும் இங்க மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனையும் அந்த இளைஞன் செய்தான். நான் தவறாக என்னுடைய ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த விடயத்தை செய்து விட்டேன், இனி இவ்வாறு செய்ய மாட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த சமூக வலைத்தளங்களிலே அவன் பதிவிட்டிருந்தான். அந்த பாவத்தை இனி எக்காலத்திலும் செய்ய மாட்டேன் என்று உறுதியான முடிவெடுப்பானாக இருந்தால் அவனும் மன்னிக்கப்பட்டவனாகத்தான் கருதப்படுவான் என்று நாம் கூறவில்லை, தௌபா கூறுகிறது, மிக தெளிவாக கூறுகிறது. மனிதர்மைகள் சார்ந்தவை மனிதர்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்காக இருந்தால் பாதிக்கப்பட்டவரிடம் மன்னிப்பு கோர வேண்டும். அதாவது இஸ்லாமிய சகோதரர்களை என்னை மன்னித்து விடுங்கள், நான் அந்த அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு தகாத வார்த்தையை பயன்படுத்தி விட்டேன், எனவே என் மீது எந்த ஒரு வெறுப்புணர்வையும் காட்டாதீர்கள் என்று அந்த இளைஞன் மிக தயவாக வேண்டிக் கொண்டான். அந்த தயவாக வேண்டிக் கொண்ட விடயமும் இங்கு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாம் கூறுகின்ற விடயத்தை தான் நாம் கூறியிருக்கின்றோம். ஒருவேளை இது பிழை செய்தால் மன்னிப்பு கேட்டால் இஸ்லாம் என்ன முடிவெடுக்கும் என்பது ஒரு மர்மமாக இருக்கின்றது. அந்த இளைஞன் மன்னிப்பு கேட்டான், ஆனால் அந்த மன்னிப்பு சவுதிய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் மன்னிப்பு நிராகரிக்கப்படுகிறதா அல்லது மன்னிப்புக்கு அங்கு அங்கீகாரம் இல்லையா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு மேலதிகமான கேள்வியாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் தௌபா என்கின்ற முறையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தின் மிக முக்கியமான உயர்வான 4 பண்புகளும் அந்த இளைஞனிடத்தும் இருந்து வெளிப்பட்டது. அப்படி என்றால் ஏன் அந்த இளைஞன் தண்டிக்கப்பட்டான் என்கின்ற கேள்வி எல்லோரிடமும் இருக்கின்றது. அது விடை தெரியாத வினாவாகத்தான் இருக்கின்றது. அனூஜனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் ஒரு முஸ்லிம் சகோதரர் ஒருவர் ஒரு பதிவொன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது செய்கிற காரியமெல்லாம் செய்து முடித்து விட்டீர்கள், இனி அவருக்கு செய்வதற்கு எதுவும் இல்லை, அவருக்கு இனி செய்வதற்கு எதுவும் இல்லை, அவருக்கு இப்போது தண்டனை கிடைக்கப்பட்டு விட்டது, அவருக்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்கப்பட்டது. ரசூல்லா மன்னிப்பு கேட்டால் உண்மையில மன்னிப்பு இருக்குன்னு தான் இஸ்லாமை சொல்லுது என்று ஒரு இஸ்லாம் சகோதரர் அவர்கள் ஒரு ஆதங்கமான குரல் பதிவை விட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அந்த இளைஞனுக்கு எல்லோருமாக சேர்ந்து தண்டனை பெற்றுக் கொடுத்து விட்டீர்கள், இனி அவனுக்காக அவனுடைய விடுதலுக்காக தொடர்ந்து அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம் என்பதுதான் அந்த ஒரு முஸ்லிம் சகோதரனுடைய பதிவாக இருக்கிறது. மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க பாருங்க, அதுக்கு என்ன பரிகாரம் என்று தெரியாது, இப்படியெல்லாம் செய்யாதங்க நீ, நான் அதுக்கு பிறகு செய்யறதெல்லாம் முடிஞ்சது என்ற ஒரு ஆதங்க குரலை வெளியிடுறார் ஒரு முஸ்லிம் இளைஞர் அவர்கள். இப்போது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விடயம் தான் அவருக்காக துவா பண்ணுங்க, பிரார்த்திங்க, அவர் வெளியில வரலாம் என்று ஒரு முஸ்லிம் சகோதரருடைய மனநிலை என்பது, இந்த மன்னிப்பு என்பதை அந்த முஸ்லிம் சகோதரர் வெளிப்படுத்துகின்றார். அதாவது இப்போது நாங்கள் கூறினோம், இந்த இடத்திலே தௌபா போற்றி குறிப்பிட்டோம், அந்த மனநிலை ஒரு முஸ்லிம் சகோதரரிடமும் வெளிப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதனையும் கடந்து தௌபாவுக்கு எதிரான மனநிலையில் யார் இருந்தார்கள் என்பது தனக்கும் தெரியவில்லை என்பதுதான் அவருடைய பதிவாக இருக்கின்றது. அனோஜனுக்கு சவுதி அரசாங்கம் 10 வருஷம் சிறை தண்டனை வழங்கிட்டு, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே பண்ணல, பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஆனா தைரியமா வேணும்னே திமிராவே பண்ற எல்லாருமே வெளியே இருக்கானுங்க, சந்தோஷமா தான் இருக்கானுங்க.
ஆனா மக்களிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் இது ரசூல்லா விரும்பித்தான். இப்ப ரசூல்லா மன்னிப்பு கேட்டா அல்லாவே என்ன சொல்றான், நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க நான் மன்னிக்க தயாராகிக்கன்னு சொல்றான். தப்பா உணர்ந்து நீங்க மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்க தயார்ன்றான். அல்லா மன்னிக்க மாட்டான்னு எவனா சரி சொன்னா அவனுக்கு கடைசி காலத்துல வளர்ந்தான் அப்படி சொல்றவனுக்கும். அடுத்த ரசூல்லா இருந்திருந்தா ரசூல்ல வேற லெவல்ல பாத்திருப்பாங்க. அவன் மன்னிப்பு கேட்கறான், அவன் மன்னிப்பு மக்களிடத்துல கேட்டதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தீங்க பாருங்க. நானும் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பாவம்னு. கடைசியில 2-3 நாள் போனிச்சு உள்ள வச்சான். இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண இயலாது. ஆனா பண்றேன்னா ஒண்ணு மட்டும் பண்ணலாம், அவனுக்காக துவா செய்யுங்க, பிரார்த்திங்க. அவன் சீக்கிரமா வெளியே வரணும், அவன் குடும்பத்துல வைத்து வாழணும், அவன் சந்தோஷமா இருக்கணும்னு. தமிழ் மக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் துவா செய்யுங்க. அவன் செஞ்ச தப்பு தான், ஆனா இருந்தாலும் இவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு பாவம். அது ஒருவேளை இவனை வச்சுதான் மக்களுக்கு உதாரணம் காட்டணுன்றதுக்காக அவனை வந்து அல்லாஹ் உள்ள அனுப்பிக்கானான்னு தெரியாது. ஏன்னா இந்த தப்ப வந்து மத்தாக்கள் செய்யக்கூடாது, இதுதான் அனோஜன் தான் உதாரணம் அப்படின்ற மாதிரி அப்படி என்னவோ தெரியாது. ஆனா இருந்தாலும் அவன் பாவம், அவனும் அவன் குடும்பத்துல வைத்து சந்தோஷமா வாழணும். முடிஞ்ச அளவு நீங்க பிரார்த்திங்க, முடிஞ்ச அளவு துவா செய்யுங்க. அதாவது குறித்த அனுஜனுக்கான தண்டனை வழங்கப்பட்டு விட்டது, என்னுடன் அவருடைய குடும்பத்தார் உரையாடினார்கள் என்று ரஜீவ்காந்த் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவிட்டதோடு, அந்த குடும்பத்துக்கு இனி அந்த எப்படி ஆறுதலாக இருக்க போகிறோம், அந்த கைது செய்யப்பட்ட இளைஞன் எப்படியெல்லாம் அவர்களுடைய சூழ்நிலை இருந்தது, அவருடைய குடும்பத்தார் என்னோடு கதைத்தார்கள் என்கின்ற ஒரு முக்கியமான விடயத்தை அவர் இப்போது இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கின்றார். ரஜீவ்காந்த் அவர்கள் வழங்கிய ஒரு சமூக வலைத்தள பதிவை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அவருக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியனுக்கு மேல் நட்டஈடும் செலுத்துமாறு நீதிமன்றம் அந்த தண்டனையில் குறிப்பிட்டிருப்பதாக இன்று மதியம் ஒரு மணி அளவிலே அவரது சகோதரர் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி கூறியிருந்தார். இந்த தண்டனை விவரம் தொடர்பாக அனோஜன் நேரடியாக அவரது குடும்பத்திற்கு தொடர்பை ஏற்படுத்தி விடயத்தை கூறியிருப்பதாக அவரது சகோதரர் எனக்கு தெரிவித்தார். இது மிகவும் ஒரு துன்பகரமான விடயம். அவர் பேசும்பொழுது, அவரது சகோதரர் பேசும்பொழுது அருகிலே அவரது தாயாரினுடைய கதறி அழும் சத்தம், ஒட்டுமொத்த குடும்பம் இருந்த கவலையான சூழ்நிலை. உண்மையில் மன்னிப்பு அவரால் கோரப்பட்டிருந்தது. அவரை மன்னித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு கடைநிலை மனிதர். இந்த சமூக வலைத்தளங்களிலே வெறுப்புணர்வை கக்குகின்ற வகையில் பலதரப்பட்ட பேச்சுக்கள் இங்கு தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. எனவே ஒரு இளைஞனுடைய வாழ்வு இன்று மிகவும் மோசமான முறையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மனிதர்கள் தவறிழைப்பார்கள், அவர்கள் அதனை மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி இருக்க வேண்டும். இது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பேசிய பிற்பாடு மீண்டும் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக அந்த நாயினுடைய பிரச்சனை, அதை பாரிய அளவிலே கொண்டு சென்று பின் அதை ஒரு மத பிரச்சனையாக மாற்றி 2 தரப்பும் தேவையற்ற விதத்திலே சண்டை பிடித்து இறுதியில் யாரோ என்னென்னோ பேசியதற்கு ஒரு நபர் பேசிய விடயத்திற்காக அவர் சவுதியில் இருந்தபடியால் அவருக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். இது இலங்கையராக ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். ஏனென்றால் இந்த முறைப்பாடை இலங்கையில் இருப்பவர்கள் அல்லது இலங்கையர்கள் தான் சவுதி அரசிற்கு செய்திருக்கின்றார்கள். இது மிகவும் மோசமான விடயம். ஏனென்றால் இலங்கையர்களுக்கு இலங்கையில் போதுமான சட்டங்கள் இருக்கின்றது. நாங்கள் அப்படித்தான் அதை கையாள வேண்டும். உண்மையில் அவரை ஒரு சக இலங்கையராக நாங்கள் பார்க்கவில்லை, வெறும் மதத்தையும் இனத்தையும் வைத்து பார்த்திருக்கின்றோம் என்பது மிகவும் கவலையான விடயம். அதிலும் நான் அனைவரையும் குறிப்பிடவில்லை, முஸ்லீம் நண்பர்கள் பலர் அவருக்கு ஆதரவான விடயத்தை கூறியிருந்தாலும் அதே அளவிற்கு பலர் அவருக்கு எதிர்ப்பையும் வெளியிட்டிருந்தார்கள். மறுமுனையில் அனைத்து மத நிந்தனைகளும் இங்கு இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இது நிறுத்தப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் இன்னொரு மதத்தை கேவலமாக பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. ஆனால் தற்பொழுது அனோஜனுடைய நிலை மோசமாக இருப்பதனால் அவருக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்வோம். சட்ட ரீதியாகவும் வெளிநாட்டு தூதுவர் ஆலயத்தினூடாகவும் வெளிநாட்டு அமைச்சினூடாகவும் அவருக்கு தேவையான உதவிகள், இந்த தண்டனையை குறைப்பதற்கு எதுவும் வழிகள் இருக்கின்றதா என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் செய்வோம். மேலும் இனி வரும் காலங்களில் நீங்கள் சமூக வலைத்தளம் தானே என்று எதிர்ச்சியாக இருக்க வேண்டாம். இங்கிருக்கும் மனிதர்கள் அனைவரும் விதமாக இருக்கின்றார்கள்.
என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரு மனிதரை வாழ்க்கை அளிப்பதில் அல்லது இன்னொரு மதத்தை கேவலப்படுத்துவதில் இப்படி பல விடயங்கள் இங்கு நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. எனவே அனைவரும் மிகவும் அவதானமாக இருங்கள். இன்று இந்த குடும்பத்தினுடைய கண்ணீர் நான் நேரடியாக அதனை காதுகளால் கேட்ட பொழுது எனக்கு மிக வருத்தமாக இருந்தது. குறித்த அனோஜன் என்கின்ற இளைஞன் அவர் மன்னிப்பு கேட்டிருந்தார். அறிந்தும் அறியாமலும் செய்த அவர் தவறுக்காக மன்னிப்பு கேட்டார். அந்த மன்னிப்பு கேட்டும் கூட அவருக்கான அந்த மன்னிப்பு வழங்கப்படவில்லை. எனவே இங்கிருக்கக்கூடிய சிலர் இன்னும் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் இல்லை. எனவே இந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பது அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்களுடைய ஆதங்கமாக நாடாளுமன்றத்திலே வெளிப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இங்கிருந்து, அதாவது அந்த கல்முனை அம்பாறை மாவட்டத்திலிருந்து சிலர் வைத்த முறைப்பாடுகளும் அவருடைய கைதுக்கு பிரதான காரணமாக இருந்திருக்கின்றது. அவர் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு கைது சம்பவத்தை செய்திருந்தார். அவர் உணர்ச்சி வசத்தால் ஒரு தவறு செய்தார், செய்துக்கு மன்னிப்பு கேட்டார். ஆனால் அதற்கு மேலாக அவருக்கு தண்டனையும் இவர்களே பெற்றுக் கொடுத்தார் என்று கோடீஸ்வரன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே முன்வைத்திருக்கின்றார். அரசாங்கத்தின் ஊடாக இந்த விடயத்தை நான் தெரியப்படுத்துகிறேன். சவுதி அரசாங்கத்துக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்தி விடுதலை செய்வது தொடர்பில் அவருக்கான ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்பது கோடீஸ்வரன் அவர்களுடைய நாடாளுமன்ற உரையிலே நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இருந்து கதிர்காமத்துக்கு பாதை யாத்திரையாக வருகின்ற பொழுது அந்த சுப்பிரமணியம் என்னும் நாய், அந்த நாய்க்கு ஒரு நபர் அந்த நாயை தாக்கியதன் காரணமாக, அந்த பாத யாத்திரைக்கு சென்ற நாயை தாக்கியதன் காரணமாக இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒரு முகநூல் வாயிலாக பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதாவது முகநூல் பதிவுகளை அவர்கள் ஒரு மதத்தை இன்னொரு மதம் விமர்சித்தும் இன்னொரு மதத்தை இன்னொரு இனத்தை விமர்சித்தும் அவர்கள் அந்த பதிவுகளை அதிலே போட்டிருந்தார்கள். ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இந்த நிலையிலே ஒரு சவுதியிலே இருக்கின்ற ஒரு தமிழ் இளைஞன், அதாவது சிவராஜா அனோஜன் என்பவர், அவர் அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவர் சில கருத்தை நபிகள் நாயகம், அதாவது முஸ்லிம்களினாலே மதிக்கப்படுகின்ற, முஸ்லிம்களினாலே மட்டுமல்ல ஏனைய மதத்தவர்களினாலும் மதிக்கப்படுகின்ற நபிகள் நாயகம் தூதர் அவர்களை அவர் சில விமர்சித்து அதிலே சில பதிவை போட்டிருந்தார். ஆனால் போட்டு அவர் குறிப்பிட்ட ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களுக்குள்ளே அந்த பதிவை எடுத்துவிட்டு அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்டும் கூட இஸ்லாமிய சமூகத்தினரிடம் அவர் மன்னிப்பு கேட்டிருந்தார். தான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள், இப்படியான பிழையை நான் அறியாமல் செய்து விட்டேன் என்று கேட்டிருந்தார். ஆனால் கேட்டும் கூட, ஆனால் இங்கே இருக்கின்ற சிலர் சவுதி அரசாங்கத்துக்கு இந்த விடயங்களை எடுத்து கூறியதன் நிமித்தம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவர் அந்த பிழையை உணர்ந்து இஸ்லாமியர்களிடம், அந்த சமூகத்திடம் அவர் அந்த மன்னிப்பை கேட்டிருக்கின்றார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவர் அந்த தவறை செய்திருக்கின்றார். அவர் வேணும் என்று செய்யவில்லை, உணர்ச்சி வசப்பட்டு அந்த சிறிய தவறை செய்திருக்கின்றார். அவருக்கான அந்த மன்னிப்பை வழங்கி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இந்த உயரிய சபை ஊடாக, இந்த அரசாங்கத்தின் ஊடாக சவுதி அரசாங்கத்துக்கு நீங்கள் இந்த விடயத்தை கொண்டு சென்று அவரை விடுதலை செய்வதற்கான முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றனர். சவுதி அரேபியாவில் நபிகள் நாயகம் அவர்களை அவதூறாக சித்தரித்த அடிப்படையில் அனோஜன் என்கின்ற தமிழ் இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் சவுதிய பணமும் அவருக்கு தண்டப்பணமாக அறவிடப்படும் என்று அறிவித்திருக்கின்றது தீர்ப்பின் பின்னர். அவர் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார். இப்போது சவுதி அரேபியாவில் ஊடகங்களிலே அவருக்கு சிறை தண்டனை மற்றும் பல விடயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டன என்று நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பிலே அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிசவை பார்த்து ஊடகவியலாளர் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகின்றார். எதிர்காலத்தில் இவ்வாறாக ஏனைய நாடுகளுக்கு செல்லுகின்ற, இங்கிருக்கக்கூடிய வேலைக்கு செல்லுகின்ற இலங்கையர்களுக்கு சட்ட திட்டங்கள் தொடர்பில் ஏதாவது தெளிவுபடுத்துவதற்கான முன்னெடுப்புகளை வேலைவாய்ப்பு பணியகம் முன்னெடுக்குமா என்கின்ற கேள்வியையும் குறித்த ஊடகவியலாளர் அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜேதிசவை பார்த்து கேட்கின்றார். ஆமாம், இந்த விடயம் தொடர்பில்
உரிய தகவல்கள் என்னிடம் இல்லை. அடுத்த சந்திப்பிலே இவை வெளிப்படுத்தப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச கூறி செல்கின்றார். இந்த இடத்திலே ஒரு குழப்பம் இருக்கின்றது. 3 வாரங்களுக்கு முன்னர் குறித்த இளைஞன் இவ்வாறான சம்பவத்தோடு தொடர்புபட்டிருக்கிறான் என்று அதிக அளவிலே இலங்கை ஊடகங்களிலே பேசப்படுகிறது, நாடாளுமன்றத்திலே பேசப்படுகிறது. தூதரக ரீதியாக என்ன இடம்பெறுகிறது என்று இந்த குறித்த இளைஞன் நேற்று முன்தினம் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் நேற்று மாலை வரை ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெறுகின்ற போது வரை அரசாங்கத்துக்கு கிடைக்கவில்லை என்றால் அது உண்மையில் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. அல்ல அரசாங்கம் இந்த விடயங்களில் கவனம் செலுத்தவில்லையா? அல்லது வெளிவிவகார பிரதியமைச்சராக அருண் கேமிச்சந்திரா ஒரு தமிழர் இருக்கின்றார், அவர் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தவில்லையா என்கின்ற சந்தேகம் தான் இங்கு அதிக அளவில் வருகின்றது. இப்போது எல்லோரும் இந்த விடயம் தொடர்பில் அந்த இளைஞனுடைய விடுதலை வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆதங்கமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அது தமிழ் மக்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் மக்களினுடைய அநேகருடைய எதிர்பார்ப்பு இப்படித்தான் இருக்கின்றது. தவறு இடம்பெற்று விட்டது, தவறுக்கு தண்டனை தான் தீர்வா என்றால் அதற்கு பதில் பல முஸ்லிம்களை கூறியிருக்கின்றார்கள். அவர் தவறை உணர்ந்து விட்டார், இனி அந்த தவறு செய்யக்கூடாது. எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும். எந்த ஒரு மதத்தையும் ஒருமையிலோ அல்லது மிக இழிவான முறையிலோ அவதூறு செய்வதற்கு எந்த ஒரு மனிதருக்கும் உரிமை இல்லை. அது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதம் என்பது அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் அந்த மதத்துக்கும் மிக மிக முக்கியமானது. எனவே மத நிந்தனைகளில் யாரும் ஈடுபடக்கூடாது. அந்த மத நிந்தனைகளில் ஈடுபட்டால் அவர்கள் உண்மையில் சட்ட ரீதியாக தண்டிக்கப்படுவார்கள் என்பது இதன் மூலம் உணர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அனோஜன் விடயத்திலே ஒரு முரணான சம்பவம் என்னவென்று சொன்னால், அந்த இளைஞன் குறித்த ஒரு சில மனத்தியாலங்களிலேயே தான் செய்த தவறை உணர்ந்து நீதிமன்றத்திற்கு சென்று அதன் பின்னர் மன்னிப்பு கேளுங்கள் என்று கூறியிருந்தால் அதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் அவர் முன்னரே மன்னிப்பு கேட்டுவிட்டார். எல்லாம் குழப்பமாக இருக்கிறது. அனோஜனின் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? அனோஜனுக்கான 3 மில்லியன் எப்படி சேர்க்கப்பட போகிறது? அனோஜனின் 5 ஆண்டுகள் எப்படி கடக்க போகிறது? அனோஜன் திருமணத்துக்கு தயாராக இருந்ததாக கூறப்படுகிறது. அவனுடைய வயது எப்படி அந்த திருமண ஆண்டுகளை கடக்க போகிறது? குடும்பம் ஏழ்மையில் இருக்கின்றது. தமிழ் அரசியல்வாதிகளுடைய அசமந்த போக்கு என்றுதான் கூற வேண்டும். தமிழ் அரசியல்வாதிகள் இந்த விடயத்திலே ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை. அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அரசியல்வாதிகள் கூட இந்த விடயத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் குறிப்பாக சவுதி அரசுடன் எல்லாம் மிகவும் நல்ல உறவுகளை பேணக்கூடிய முஸ்லிம் தலைமைகள் கூட இந்த விடயத்திலே ஒரு கவன குறைவாக இருந்து விட்டார்கள் அல்லது கண்டுகொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும். இனி வருகின்ற நாட்களில் எல்லா நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களும் இந்த நாட்டு சட்ட திட்டங்களை பின்பற்றுங்கள். இந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்குள் வாழ வேண்டும். அனோஜனை எப்படி விடுதலை செய்யலாம்? அனோஜனினுடைய மன்னிப்புக்கு பின்னர் ஏன் இந்த தாமதம் இடம்பெற்றது? அனோஜனின் விடுதலையில் தூதரக ரீதியாக எவ்வாறு ராஜதந்திர நகர்வுகளை முன்னெடுக்கலாம்? இப்போது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் என்று கூறக்கூடியவர்கள் சவுதி தூதரகத்தோடு இந்த விடயம் தொடர்பில் கதைத்தார்களா? சவுதி தூதரகத்துக்கு சென்றார்களா என்றால் இல்லை. கோடீஸ்வரன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிற பதிவு மட்டும்தான் இருக்கிறது. இது தொடர்பாக ராஜதந்திர நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகிறது? அந்த இளைஞனுடைய திருமண வாழ்க்கை நிறைவேறுமா? குடும்பத்தின் ஏழ்மை தீருமா என்ற எதிர்பார்ப்போடு இருந்த அனோஜனுக்கு பேரிடியாக மாறியது ஒரு நிமிடத்தில் ஏற்பட்ட அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு வெளிப்பாடு. இது போன்ற சம்பவங்களுக்கு என்னதான் தீர்வாக இருக்க போகிறது? எனவே அனோஜனுடைய விடுதலையை இப்போது எல்லாம் நடந்து விட்டது. விடுதலையை எவ்வாறு துரிதப்படுத்துவது? அந்த நாட்டு சட்டத்துக்குட்பட்டு இந்த விடயத்தை எவ்வாறு ராஜதந்திர ரீதியாக கையாள்வது? அல்லது இந்த விடயத்தை நாங்கள் அடுத்து வருகின்ற கூட்டத்திலே அல்லது அடுத்து வருகின்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே பார்த்துவிட்டு வருகிறோம் என்று ஒரு அரசாங்கம் கூறி செல்வது தகுமா? அனோஜனாக ஒருவராக இருந்தால் என்ன அல்லது ஒரு இருவராக இருந்தால் என்ன, அவர்களும் அந்த நாட்டு குடிமக்கள் என்கின்ற விடயத்திலிருந்து அரசு பொறுப்பு தவறி இருக்கின்றதா? எனவே இந்த விடயத்திலே அரசினுடைய நிலைப்பாடு என்ன? அனோஜனுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி இருக்க போகிறது? குடும்பத்தாருடைய மனநிலை என்ன? குடும்பத்தார் இதற்கு மீறி என்ன செய்ய முடியும்? அனோஜனுக்கு பொதுமக்களாக நாங்கள் என்ன செய்யலாம் என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் விடையில்லாமல் கொட்டி கிடக்கிறது. எல்லோருமாக சேர்ந்து அனோஜனின் விடுதலையை எப்படி துரிதப்படுத்தலாம், சவுதி தூதரகத்தோடு இந்த விடயம் எப்படி நாங்கள் முன்னெடுக்கலாம் என்கின்ற அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் முன்வைத்து விடுதலைக்கு உதவுவோம் என்று கூறி மீண்டும் அனோஜன் தொடர்பான வன்மத்தையும் அல்லது அந்த சவுதி அரேபியா தொடர்பான வன்மமான கருத்துக்களையும் பகிர்வதை தவிர்த்து அந்த இளைஞனின் விடுதலையில் எம்மால் என்ன முயற்சியை
முன்னெடுக்க முடியும் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாணம் KKS வீதியில் 5.5 பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய ஹரிஹரன் பிரிண்டர்ஸ் தொடர்புகளுக்கு 076 830 39 31.